ஒருத்தவங்க முன்னாடி பேசுறதுக்கு பயமா இருக்குல்ல? அவங்க பேருக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பட்டப்படிப்ப பார்த்து பயமா இருக்குல்ல? அவங்க பேருக்கு கீழ இருக்கிற அந்த பதவிய பார்த்து பயமா இருக்குல்ல? அவங்க வேலை செய்ற இடத்துல அவங்களுக்கு குடுக்கப்பட்ட அந்த பதவி, டைட்டில் பார்த்து பயமா இருக்குல்ல? அவங்க வேலை செய்ற இடத்தோட அந்த கம்பெனி பேர பார்த்து இவங்க கிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்குல்ல? பயமா இருக்குல்ல? ஏன் பயப்படணும்? எதுக்காக பயப்படணும்? ஏன்னா அவர் ஒரு சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு கம்பெனியோடைய வைஸ் பிரசிடென்ட். ஏன்னா அவர் ஒரு கவர்மெண்ட் கெசட்டட் ஆஃபீஸர். ஏன்னா அந்த மேடம் ஒரு டாக்டர். ஏன்னா அந்த மேடம் காலேஜோட மிகப்பெரிய ஒரு பிரின்சிபல். ஏன்னா அவர் ஒரு கம்பெனியினுடைய முதலாளி. ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய ட்ரஸ்ட்டுக்கு சொந்தக்காரர். இந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்களே, இது எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் ஒரு சாதாரண மனுஷன். அதை நம்ம பார்க்குறதே இல்லை. அவர் ஒரு சாதாரண மனுஷன்தான். என்னைக்கு ஒரு பர்சனை நார்மலாக ஒரு மனுஷன் மாதிரி பார்க்காம ஒரு லேபிள், ஒரு டைட்டில், அவங்க வேலை செய்கிற இடம், ஒரு கம்பெனி, இதெல்லாம் வச்சு அந்த ஒரு மனுஷனை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா பயம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஊடுருவ ஆரம்பிக்கும். அப்போ அந்த இடத்துல அந்த பர்சன் முன்னாடி உங்களால் பேச தைரியம் இருக்கவே இருக்காது. ஒருத்தவங்க முன்னாடி பேசுறதுக்கு தைரியமாக தெளிவாக பேசணும் அப்படின்னா அந்த பர்சனை நார்மலான ஒரு மனுஷனாக பார்த்தாலே போதும். நார்மலான ஒரு மனுஷனாக பார்த்தாலே போதும். ஏன்னா உங்கள் முன்னாடி நிற்கிறது ரத்தமும் சதையும் அது எல்லாத்தையும் தாண்டி எமோஷன்ஸ் கலந்த ஒரு மனுஷன்தான். உங்களை மாதிரியே ஒரு மனுஷன்தான். ஸோ த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரூல், உன் மனசில் பட்டதை தெளிவாக தைரியமாக ஒருத்தவங்க முன்னாடி சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட் see them as a normal human being because they are people just like you and me. They are people. See them as people. Yes.